ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு சர்ச்சிங் பேர்ட்ஸ். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. நாம் இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி ரயில்வே நிலையம். இந்த ஆண்டிப்பட்டி ரயில் நிலையத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நம்ம சேனலில் வீடியோ போட்டுமே ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா அது பழைய இதெல்லாம் ஞாபகப்படுத்த விரும்பல. ஏன்னா சர்ச்சிங் பேர்ட்ஸ்ன்ற ஒரு சேனல் ஹேக் செய்யப்பட்டு அது மறுபடியும் ரெக்கவர் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு போயிடுச்சு. அதனால தான் நமக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு அது ஒரு மைண்டே வர மாட்டேன்ருச்சு. ஸோ மறுபடியும் இப்போ நம்ம யதார்த்தமாக பார்த்திங்கன்னா ஏசி எக்ஸ்பிரஸ், அதாவது பார்த்திங்கன்னா போடியிலேருந்து சென்னை ஃபஸ்ட்டு வாரத்தில் 3 நாட்கள் இயங்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 நாட்களாக நீடிச்சிட்டாங்க. ஸோ வாரம் ஃபுல்லாக வந்துட்டுருக்கு, ஞாயிற்றுக்கிழமை தவிர. இந்த ட்ரெயின் எவ்வளோ யூஸ்ஃபுல் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் இணைப்பே கிடையாது. ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி போனதான் ட்ரெயினே நம்ம தேனிக்கு கிடையாது. இப்போ தான் அந்த தேனிக்கு ட்ரெயின் கிடச்சிருக்கு. அதுவும் சென்னையிலேருந்து வரவங்களுக்கு போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சென்னை மட்டும் இல்லை, இது போகிற ரூட் அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு தாம்பரம் போகாது, பட் நம்ம வந்து காட்பாடி வழியாக போகுது. பட் காட்பாடி வழியாக போகிறதுக்கு அந்த பக்கம் இருக்க பகுதி மக்கள் வந்து நல்லா யூஸ்ஃபுல் உண்மையிலே. அங்கே வேலை செய்கிறவங்க, சென்னையில் வேலை பார்க்குறவங்க சண்டே லீவுனா வெள்ளிக்கிழமை நைட்டு ட்ரெயின் ஏறிடலாம் நேராக. அதேமாதிரி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இங்கேருந்து ட்ரெயின் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இந்த ரயில். அவங்களுக்கு மட்டும் இல்லை, மற்ற தேவைகளுக்காக, படிப்புக்காகவோ இல்லை மருத்துவத்துக்காகவோ இல்லை வேறு பணி அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே சென்னை எக்ஸ்பிரஸ், அதாவது ஏசி எக்ஸ்பிரஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ட்ரெயின் ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக் கிடையாது, பட் இப்போ அந்த எலக்ட்ரிக் மேக்ஸிமம் இந்தியன் ரயில்வேஸ் 97% இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு ஃபுல்லாகவே மின்மயம் ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால் பெருசாக வந்து எதுவுமே டீசல் இன்ஜின் கிடையாது, எல்லாமே வந்து எலக்ட்ரிக் தான். ஸோ அதனால் வேகம் அதிகரிக்கும். அதேமாதிரி நமக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, சேவைகள் எல்லா இடத்துக்கும் கிடச்சிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. அதேமாரி பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்ப்பு தாம்பரம் வழியாக ஒரு ட்ரெயின் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப காலமாகவே அது இருக்குது. அது ஏகப்பட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, திருச்சி வழியாக ஒரு ட்ரெயின் இயக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அந்த பேச்சு இருந்துகிட்ருக்கு தொடர்ந்து. கண்டிப்பாக அடுத்தது கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் வாய்ப்பு நமக்கு அமையும். அதேமாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ராமேஸ்வரத்துக்கோ அல்லது வேறு வெளி மாவட்டங்களுக்கு அல்லது வெளி மாநிலங்களுக்கு இந்த மாதிரி இங்கேருந்தே தொடர்பு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கேருந்து அங்கங்கே டச் பண்ணி போனால் கூட நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட கனெக்டிங் ட்ரெயினாக கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் யோசிக்கிறோம் எல்லாருமே. ஸோ தொடர்ந்து நம்ம ரயில்வே விஷயங்களை பார்க்கலாம் இந்த சேனலில். ஸோ மறுபடியும் சர்ச்சிங் பேர்ட்ஸ் உருவாக்கப்படுது. ஸோ எல்லோரும் ஆதரவு தரணும். ஸோ கண்டிப்பாக எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. அடுத்தடுத்த அப்டேட் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. வணக்கம் நண்பா. உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் நண்பா. ஸோ உங்கள் கருத்துக்கள் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கருத்துக்களை வச்சே வந்து பயங்கரமான ஒரு கோரிக்கையெல்லாம் வச்சுருந்தோம். அதாவது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ட்ரெயின் கொண்டு வரதுக்கு முன்னாடியே அந்த கோரிக்கையெல்லாம் நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் பயங்கரமான கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்கள் ஏரியாவுக்கு எந்தெந்த பக்கம் கனெக்டிங் ட்ரெயின் விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கோரிக்கைகளும் அது வழியாக வாங்கிட்டு இருந்தோம். அதன் வழியாக வாங்கி நம்ம மட்டும் சும்மா பார்க்குறது மட்டும் இல்லாமல் தேனி மாவட்ட ரயில்கள் சங்கம் இருக்குது. ஸோ அந்த சங்கத்தையும் நம்ம வந்து நம்மளோட கருத்துக்களை அங்கே சொல்லி அவங்க அங்கேருந்து கோரிக்கை வச்சு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கும் இதன் மூலமாக ஒரு கோரிக்கையை வந்து எல்லாம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதும் அவங்களும் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ அதனால் உங்களோட கமெண்ட் ரொம்பவே முக்கியமானது. ஸோ அதனால் மறக்காமல் எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க நண்பா. வணக்கம் நண்பா. மறுபடியும் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கோங்க. வணக்கம்.